நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீர தீரன் சூரன் திரைப்படம் வெளியாக தாமதமான நிலையில் திரையரங்கத்திற்கு வெளியே இரு கோஷ்டிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு வழங்க கேட்கலாம். கண்ணன் பாபு, இந்த மோதலுக்கான காரணம் என, மோதலில் ஈடுபட்டவர்கள் யார், என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு, கள விவரங்கள்? நடிகர் விக்ரம் நடித்துள்ள வீர தீர சூரன் திரைப்படம் இன்று வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் அதிகாலை முதலே தியேட்டரின் முன் விக்ரம் ரசிகர்கள் கூடி ஆடி பாடி இருந்தனர். அவர்களுக்கு இடையே திடீரென ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் ஒருவருக்கு மண்டை உடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள திரையரங்கில் இன்று காலை 11 மணி அளவில் விக்ரம் நடித்த வீர தீர சூரன் திரைப்படம் வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் நீதிமன்ற இடைக்கால தடை உத்தரவின் காரணமாக இப்படம் வெளியாவதில் தாமதமாகி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை தியேட்டர் முன் கூடியிருந்த விக்ரம் ரசிகர்களுக்கிடையே பட்டாசு வெடித்தும் மேலதாளமும் நடனமும் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்போது இரு கோஷ்டிகளாக மாறி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒருவரது மண்டை உடைந்தது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி திரையரங்கிற்குள்ளே அனுப்பி வைத்தனர். விக்ரம் படம் ரிலீஸ் ஆகாத நிலையில் ரசிகர்களுக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.